அதில் வந்து கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது என்பது வந்து மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாண சட்டம். இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை பின்னாடி வந்து இயேசு அவர்கள் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை நீ காட்டு, உன்னை வந்து எவனும் யாராவது ஒருவன் வந்து 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு நீ 2 மைல் தூரம் நீ செல்லு, அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வஸ்திரத்தை ஒருவன் வந்து பிடுங்கினால், மேலாடையை வந்து பிடுங்கினால் வஸ்திரத்தையும் நீ அவுத்து சேர்த்து கொடுத்து விடு என்று சொல்லி இயேசு வந்து விளக்கம் கொடுப்பதாக நீங்க வந்து நம்புறீங்க. நாங்க என்ன, எங்களுடைய பார்வையில் என்ன இருக்கின்றது என்றால், நேரடியாகவே சொல்றேனே, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு என்பதுதான் இயேசுடைய சட்டமும். அப்ப ஏன் இப்படி வந்திருக்கின்றதே? இயேசு ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று இயேசு சொன்னதாக வந்திருக்கின்றதே, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இயேசு வந்து தெள்ள தெளிவாக நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க நான் வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளவே நான் வந்திருக்கிறேன் என்று தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை இயேசு சொல்லி இருக்க மாட்டார். காரணம் என்னவென்றால், அப்ப ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்பது நியாயப்பிரமாணம் கிடையாது என்று சொல்லி பைபிள் சொல்கின்றது. பைபிள்ல வந்து கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு தான். அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்தை செய்ய, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அதே மாதிரி திருப்பி அறையணும் என்பதுதான் நியாயப்பிரமாணம் சொல்வது, நாங்க நம்புவது. அப்படின்னும் பொழுது இதைத்தான் இயேசுவும் கடை கொண்டாருன்னா நாங்க நம்புறோங்கய்யா. அதாவது எப்படின்னா, இயேசுவை வந்து பல 600 அறை அறைகின்றார்கள். அரைஞ்சவனையும் அவர் சொன்ன பிரகாரம் அவர் இந்தாங்க இன்னொரு கணத்தை அவர்கள் காட்டவில்லை. காட்டாம என்ன செய்யறாங்க, என்னையே அரைஞ்சிங்க என்று கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா அப்ப இயேசு வந்து தான் சொன்ன கட்டளைக்கு மாற்றமாக நடந்தாங்களா அப்படின்னா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நாங்க என்ன நம்புறோம், இது இடைச்செருகலாக இருக்க வேண்டும், அப்படிதான் நாங்க நம்புறோம். அப்படி நம்பும் பொழுது இதுல முரண் வராது. எப்படின்னா, ஒரே இறைவன் எப்படி வணங்கிவிட்டு ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இயேசுவே வணங்க வேண்டும் என்று பின்னாடி எழுதுறாங்கல்ல, கர்த்தராகிய இயேசுன்னு போடுறாங்களா இல்லையா? கர்த்தராகிய இயேசுனா என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசுவை ஒன்னாக்கிறாங்க. பின்னாடி வந்து பவுல் எழுதின நிரூபணங்கள்ல இந்த மாதிரி சேர்க்கப்படுகின்றது. இப்ப நாங்க என்ன நம்புறோம்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் இயேசுவினுடைய கட்டளையும், அதை இவங்க வந்து திரித்து விடுகின்றார்கள் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, புறஜாதியினருக்கு நீங்க சொல்லக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய கட்டளையாக இருந்தது. பவுல் வந்து மாத்தினாரு. பவுல் வந்து எல்லாத்துக்கும் கடிதம் எழுதினாங்க. ஆனால் இயேசு சொன்ன செய்தி என்ன? அதாவது வந்து ஒரு கானானிய தேசத்து பெண்மணி வந்து என்னுடைய பிள்ளைக்காக நீ இறங்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னாங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு எப்படி நான் போடுவது என்று சொல்லி உனக்கு நான் வந்து இது இறங்க மாட்டேன் என்று சொல்லி தெளிவா சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அப்போ வந்து நான் எஜமானன் சாப்பிடக்கூடிய பொருள்களை வந்து மேஜையிலிருந்து கீழே விழும்போது நாய்க்குட்டி தின்னாதா என்று சொல்லி தன்னை நாய் என்று அந்த கானானிய தேசத்து பெண்மணி ஒப்புக்கொண்ட பிறகு என்ன சொல்றாங்க, நீ சொன்ன வார்த்தையின் நிமித்தம் உனக்கு சரியாகட்டும். அப்பனா என்னன்னா, யூத ஜாதியினருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அவருடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் யூதர்கள் தவறு செய்யும் பொழுதுதான் என்ன செய்யறாங்க, உள்ள போய் நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி நடந்தாரு. ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்ட சொன்னாங்க. அதே மாதிரி 1 மைல் வர பலவந்தம் பண்ணுனா 2 மைல் கூட போக சொன்னாங்க. நீங்க நம்புறீங்க. ஆனால் இயேசுவினுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை அப்படின்னு நாங்க நம்புறோம். காரணம் என்ன, பைபிள்ல அந்த மாதிரி இருக்கின்றது. பைபிள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்துக்குள்ள வச்சு நீங்க வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு இயேசுவினுடைய கட்டளை இருக்கும்போது யூதர்கள் என்ன பண்றாங்க, உள்ள வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இயேசு என்ன பண்ணாங்க, உள்ள புகுந்து மேஜைகளை தூக்கி விட்டு சாட்டை எடுத்து சுழற்றினார்களா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருகின்றது, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு என்பதுதான் இயேசுவினுடைய கொள்கையாக இருக்குமே. ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும், ஒரு தேவாலயத்துக்குள்ள வியாபாரம் நடத்தக்கூடாது. ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்கன்னு வைங்க, இவங்க போய் 2000 ரூபாய்க்கு வியாபாரம் நடத்த சொல்லிதான் சொல்ல வேண்டும். அதுதான் அவங்களுடைய கட்டளை பிரகாரம் நேரடி பொருள் கொள்வதாக இருந்தால். அப்படி பொருள் கொண்டு அந்த அடிப்படையில் செய்தாங்களா அப்படின்னா கிடையாது. அப்ப சொல்லப்பட்ட செய்திக்கு முரணாக இருந்தால் அப்ப இது சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. அப்படி நம்புறதுதான் வந்து அறிவுடைமையா இருக்குமே ஒழிய, இதுக்கு நீங்க எப்படி வியாக்கியானம் கொடுப்பீங்க? அதே மாதிரி வந்து இயேசு இந்த மாதிரி சாட்டை எடுத்து சுழற்றினார், அதே மாதிரி வந்து உங்களுடைய மேலாடையை விற்றாவது நீங்க வாழ் வாங்க வேண்டும் என்று கட்டளை போட்டாங்களா இல்லையா?
அப்போ வந்து அவங்க எதிரிகளை அழிப்பதற்கு உங்க சட்டை கூட தேவையில்லை, சட்டையை வித்து வாள் நீ வாங்கி ரெடி பண்ணிக்கோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்திகள் இருக்கின்றது என்றால், அதோடு மட்டுமல்லாமல் சமாதானத்தை நான் வந்து உண்டு பண்ண வந்தேன் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரவில்லை, உங்கள் மீது அக்கினியை போடவே நான் வந்தேன். தந்தைக்கும் தாய்க்கும் மத்தியில் சண்டை மூட்டை வந்திருக்கிறேன், மாமியாருக்கும் மருமகனுக்கும் மத்தியில் சண்டை மூட்டை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தெல்ல தெளிவான வார்த்தைகள் இருக்கின்றதா இல்லையா? என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சமாதானம் என்று சொல்வதை மட்டும்தான் சிலர் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கொள்கையை மறுக்கக்கூடியவர்களை ஒரு காலத்திலையும் வந்து இயேசு அங்கீகரிக்கவில்லை அப்படின்றதை நிறைவேற்றும் விதம், அப்படின்றத விளங்கிக் கொள்ற விதமா வசனங்கள் இருக்கின்றதா இல்லையா? அப்போ வந்து நான் வந்து அக்கினியை போட தான் வந்தேன், சண்டை மூட்டை தான் வந்தேன், பட்டயத்தை எடுங்க என்று சொல்லி இயேசுவினுடைய கட்டளைகள் எதை குறிக்கின்றன? அப்ப அதுக்கு மாற்றமா உள்ள விஷயங்கள் உள்ள இடைச்சர்களா இல்லையா? இப்ப இடைச்சர்கள் தான் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதுக்குண்டான ஆதாரங்களாக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் சொல்லி காட்டுகின்றோங்க. இது ஒரு விஷயம். பின்னாடி வந்து பவுல் என்ன செய்யறாரு? விருத்த சேதனம் என்பது தேவனோடு உள்ள உடன்படிக்கை. அந்த அளவுக்கு உடன்படிக்கை இருக்கும் பொழுது விருத்த சேதனத்தை வந்து நீ வந்து உள்ளத்துல விருத்த சேதனம் செய்தா போதும், நீ வந்து வெளியே விருத்த சேதனம் உன்னுடைய ஆணுறுப்பினுடைய நுனித்தோலை நீ அகற்ற தேவையில்லை என்று சொல்வாரே. ஆனால் இது தேவனுடைய வார்த்தையில தெளிவா கை வைக்கிறதா இல்லையா? தேவன் ஒரு கட்டளை இட்டிருக்கும் பொழுது உடன்படிக்கை என்றால் என்ன உடன்படிக்கை, அதை செய்யணுமா இல்லையா? இல்லையா? அதாவது வந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கை என்னன்னா, இந்த ஒரு பொருளை கொடுத்தா உங்களுக்கு 1000 ரூபாய் நீங்க எனக்கு தர வேண்டும் என்பது எனக்கு உடன்படிக்கை. இந்த ஒரு பொருளை நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க ஒரு 100 ரூபாய் எனக்கு தரணும் என்பது உடன்படிக்கை. நீங்க கொடுக்கக்கூடிய 100 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டா இருக்கிறதுனால 100 ரூபாயே தர தேவையில்லை நீங்க சொல்லலாமா? நீ வந்து கொடுத்த நோட்டு எல்லாம் சரியான நோட்டு இல்ல, அதனால நீ நோட்டே தர தேவையில்லைன்னு சொன்னா இது வந்து உடன்படிக்கை ஆகுமா? அப்போ வந்து விருத்த சேதனம் செய்யக்கூடியது நுனித்தோலை எடுத்து விட்டு உள்ளத்தளவில் அவன் சரியா செய்யல அப்படின்னா உள்ளத்திலையும் நீ சரியா செய்ய என்று சொல்வதுதான் சரியான கட்டளையா இருக்குமே ஒழிய, உள்ளத்துல நீ செஞ்சா போதும் வெளியே நீ செய்ய தேவையில்லை என்று சொல்வது எப்படி சரியான ஒரு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதாக ஆகும்? அப்ப பவுலடிகள் வந்து தன்னுடைய விருப்ப பிரகாரம் பல செய்திகளை இதை உள்ளே நுழைத்திருக்கிறார். பல செய்திகளையும் சொல்றாரு. நான் பேசுவது எல்லாம் புத்தியினமா தெரியும், புத்தியினா தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் வந்து புத்தியினனை போலதான் நான் பேசுவேன் என்று சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கிறோமா இல்லையா? 1 கொரிந்தியர் நிறைய எழுத்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அவர் தெளிவா தன்னுடைய கடிதங்களே சொல்லி காட்டுகிறார். நான் எழுதுவது நான் சொல்வது எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், நான் அப்படித்தான் பேசுறேன். காரணம் என்ன? நான் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள நியாயப்பிரமாணத்துக்கு உடையவன் மாதிரி ஆகுறேன், நியாயப்பிரமாணம் இல்லாத ஆளுக்கு அந்த மாதிரி போய்கிறேன். நான் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை மாற்றிக்கொள்கிறேன், நான் இஷ்டத்துக்கு நடப்பேன் என்பதை அவரே வாக்கு மூலமாக கொடுத்திருக்கும் பொழுது இந்த மாதிரியான வசனங்கள் தான் நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை இன்னும் மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன அப்படின்னு நாங்கள் சொன்னாரு. வேதங்கிறது வந்து அந்த மாதிரி இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரியெல்லாம் இருக்கிறது வாஸ்தவம் தான், நாங்கள் அதை அப்படி தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. இப்போ நான் கேட்குறப்போ நம்ம கடைக்கு போகிறோம், மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படணும் வைங்களேன், போய் நம்ம அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோமா? செதியில் திருப்பி பார்க்குறோம், மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா, ஐஸ் மீனாக பார்த்து தான் நம்ம வாங்கி வந்து சாப்பிட்றோம் வீட்டில். அதே மாதிரி கேரட்டை நசுக்கி பார்க்குறோம், வெண்டைக்காயை உடைச்சி பார்த்து நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த இடத்துல அறிவை செலுத்தி நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம கொண்டு வரோம். அப்படியே நம்ம கொண்டு வந்து வீட்டில் சாப்பிட்றதில்ல. அப்போ காலையில் சாப்பிட்டு விட்டு மதியானம் கழிவறையில் தள்ளக்கூடிய ஒரு சாதாரண பொருளுக்கே நம்ம இவ்வளோ ஆய்வு செலுத்தும் பொழுது, இதுக்கு நம்ம இவ்வளோ மெனக்கிடும் பொழுது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, மறுபடியும் 2வது சான்ஸ் கிடையாது. அப்போ பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மேப்பு தான் இந்த வேதம். ஒரு பெரிய ஒரு கொடிய மிருகங்கள் சூழ்ந்த ஒரு காட்டுக்கு நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த காட்டை விட்டு பாதுகாப்பான முறையில் வெளியே செல்லக்கூடிய ஒரு வழி இல்லை. அப்போ ஒருத்தர் கொடுக்குறாரு, இதாங்க இந்த மேப்பு, அப்பாடா கிடைச்சிருச்சு, இந்த கொடிய காட்டு மிருகங்களிலிருந்து நம்ம வெளியே போய் தப்பித்து ஒரு நிதானமான ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு மேப்பு கிடைச்சிருச்சுன்னு நம்ம சந்தோஷப்படும் பொழுது இதில் தப்பாக கூட இருக்கும், தப்பான கூட வழி காட்டும் அப்படிங்கிறது சேர்த்து கொண்டு நாம் எப்படி அந்த இடத்துல நாம் அங்கிருந்து நாம் விடுதலை பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தையில குறைவு இருக்கும் நீங்க சொல்றீங்க, ஆனா கடவுள் என்ன சொல்றார் பைபிள்ல? யோபு 33வது அதிகாரம் 14வது வசனத்துல, தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை மறு விசை மாற்றி திருத்துகிறவர் அல்லவே. ஒரு தடவை சொன்னா மாற்ற மாட்டாரு. அதே மாதிரி அது வெளிச்சம் இருக்கு, தேனு மதுரமா இருக்கு, தெளிவா இருக்குதுலாம் நிறைய வசனம் வருது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்குது, கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சுதான் இருக்குது, நாங்க வெறும் சாராம்சத்தை மட்டும் தான் எடுக்கிறோம். எப்படி நம்ம எடுக்க முடியும்? இயேசு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், அழகான முறையில் போய் எடுத்து காமிச்ச ஒரு இயேசு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இயேசு மாற்றியிருந்தால் அந்த அதிகாரம் பரவாயில்லை, இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத அவர் எப்படி மாத்திருக்கிறார்?
அப்படி விருதசேனம் செய்வது தேவையில்லைன்னா இயேசுக்கு ஏன் விருதசேனம் செஞ்சிருக்கணும்? உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்ல போனால் கடவுளுக்கே விருதசேனம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் எதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுக்கணுமோ, எதில் ரொம்ப கவனம் நாம் செலுத்த வேண்டுமோ, அது ரொம்ப சர்வ சாதாரணமாக போகிற போக்கில் நீங்கள் சொல்றது பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யுது, இங்கே கொஞ்சம் மாற்றி அங்கே கொஞ்சம் மாற்றி இருக்க தான் செய்யுது. சரி, இதையாவது கடவுள் இப்படி சொல்லி அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னால் அது வேற நம்பிக்கைன்னு பாராட்டலாம். ஆனால் கடவுளை என்ன சொல்றாரு? நான் கற்பிக்கின்ற ஒரு வசனத்தோடு ஒன்று கூட்டமும் குறைக்காமல் கவனமாயிருன்னு சொல்றாரு. அப்புறம் அதே ஸ்ட்ராங்காக எடுக்கல. இந்த எழுத்தில் ஒரு கொம்பு, லூக்கா 16வது அதிகாரம் 17வது வசனத்தில், நான் இந்த எழுத்தில் ஒரு கொம்பு ஒளிஞ்சு போறதோட இந்த வானும் பூமியும் ஒளிஞ்சு போறதே மேல் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். கடவுளுடைய வார்த்தையில் கூட்டல் குறைத்தல் இருக்கக்கூடாது. சார் பேசினார், இவ்வளவு நேரம் பேசினார், பேசாத ஒரு வார்த்தையை நீங்கள் பேசியதாக உங்கள் மீது ஒரு அபாண்டத்தை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்ப உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய அந்த கோபமா, அந்த கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கடவுளுக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல சாராம்சத்தை மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தத்தையும் நாம் பரிசோதித்தோம் என்று சொன்னால்தான் அது சரியான வழியை காட்டுமா? இந்த மேப் சரியா இருந்தாலும் நம்ம வெளியே போனா அந்த மேப் சரியா இருக்குதா இல்லையாங்கிற ஒரு உறுதி நம்ம இடத்துல வர வேண்டும். தப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாது. ஒரு உணவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அதை கூட நாம் மறுமுறை வெற்றிக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி? அதான் இந்த கூட ஒரு அடிப்படையாக அவங்க முன்னால் வைக்கிறோம். நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ நம்ம பல செய்திகளை பேசிக்கொண்டிருந்தோம். அதில் பேசுனதில் தலைப்பு ரொம்ப பரந்த தலைப்பு நம்ம பேசிக்கொண்டிருப்பது, ரொம்ப வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே பேசின சில விஷயங்களை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம். பொதுவாக கிறிஸ்துவர்கள் என்றாலே கிறிஸ்துவை தெய்வமாக கருதக்கூடியவர்கள் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாரும் நம்பி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நினைத்து நாங்கள் பேசணும். நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள், இயேசுக்கு கிறிஸ்துவாகத்தான், மசையாவாகத்தான் நாங்கள் நம்புகிறோம், அவர் இறை தூதராகத்தான் நாங்கள் நம்புகிறோம், அவர் கடவுள் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. அதே போல் கலந்துரையாடலில் சில செய்திகள் வந்தது, இந்த பைபிளை பற்றிய செய்திகள் வந்தது. பைபிளை பற்றி தெளிவான செய்தி, உங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டீங்க. முஸ்லீம்கள் எவ்வாறு வார்த்தைக்கு வார்த்தை அது இறைவனுடைய வார்த்தை, தங்களுடைய வேதங்களை நம்புகிறார்களோ அவ்வாறு நாங்கள் இதை நம்பவில்லை. எங்களுடைய திருமறையை, இறைவனுடைய வார்த்தைகளை அந்த காலத்தினர் எழுதினார்கள், மனிதர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்களோ அவ்வாறு எழுதினார்கள். ஆனால் அதில் சில குறைகளும் உண்டு என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அதிலேயே நமக்கு சர்ச்சை இல்லை. நீங்கள் அதை தெளிவாக உங்களுடைய நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதை ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஆனால் நமக்கு இல்லை, நீங்கள் ஒரு 2 விஷயத்தை நீங்கள் முதல்ல நம்ம எடுத்து வைத்தோம். அந்த 2 விஷயத்துக்குள்ள நம்ம பேசிக்கிட்டா இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது அந்த ஓரிரை கொள்கை. அந்த ஓரிரை கொள்கையை நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க, நாங்களும் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த ஓரிரை கொள்கையிலே நமக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது குறித்து நம்ம பேசினா நன்றாக இருக்கும்னு தோன்றுது. அதே போல் நம்ம ஒன்றிணைந்து எவ்வாறு செயல்படுவதுங்கிறது குறித்து நம்ம பேசணும். அதை 2வது விஷயமாக வைத்துக்கொள்ளலாம். இந்த ஓரிரை கொள்கை சம்பந்தமாகவே நீங்கள் ஓரிரை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் ஓரிரை கொள்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எதை ஓரிரை கொள்கையின் இலக்கணமாக நீங்கள் நம்புறீங்களோ அதிலேயே நாங்கள் சில முரண்பாடுகள் காண்கிறோம். அதை சகோதரர் அவர்கள் விளக்குவாங்க. பாவமன்னிப்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? பாவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? எங்க ரத்தம் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. ரத்தம் சாகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போகணும்னா அவன் வருஷமாக தான் போக முடியும். ஆகவே நம்மளா பாவி, எவரிபடி சின்ன அந்த பாவத்துக்கு சம்பளமா ஏற்று மறித்தார். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏசுதான் மீண்டும் வரப்போறார், ஈஸ்வரன் தான் நியாயத்துக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லுது. அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? முதல்ல இந்த ஒரு இதை எடுத்துட்டு அந்த தலைப்பையும் எடுப்போம். சரி, அதையும் எடுத்துக்குவோம். நல்ல கேள்விதான், அடுத்து எடுத்துக்குவோம். நிறைய வச்சுட்டு வந்தானே பேசிக்கிட்டு போவோம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையா இருக்கு, நல்லதான் நாங்க எதிர்பார்க்கோம். சரி, அதில் நம்ம பேசிக்கிடும் போது அந்த இயேசுவிடத்துல பிரார்த்தனை, கர்த்தரிடத்துல பிரார்த்தனை செய்யறதை பத்தி இயேசு சொல்லித்தர்ற விஷயங்களை கூட முதல்வர் அவங்க குறிப்பிடும்போது கூட சொன்னாங்க. எப்படின்னா, நாங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட கேட்கறதில்ல, இயேசுவிடத்தில் இயேசுவின் வழியாக கர்த்தரிடத்துல தான் கேட்குறோம். அவர் கர்த்தரே எங்களுக்கு அந்த மாதிரி பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு அப்படி தான் கற்று தந்திருக்கிறார்ன்ற செய்தி கூட சொன்னீங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு இயேசு கற்றுத்தந்த வார்த்தையில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கூட அதில் அவர் சொல்லித்தந்ததை நீங்கள் செய்வதாக இருந்தால் அதில் என் வழியாகன்ற வார்த்தையை இயேசு சேர்த்திருக்கிறாரா? இயேசு கற்றுத்தந்ததை பயன்படுத்தி